ஓம் சாந்தி. 23/2/2026 காலை முரளி. பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, இந்த சங்கமயுகம் ஏறும் கலையின் யுகமாகும். இதில் அனைவருக்கும் நன்மை நடக்கிறது. ஆகவேதான் நீங்கள் ஏறும் கலையில் இருந்தால் அனைவருக்கும் நன்மை கிடைக்கிறது என கூறப்படுகிறது. கேள்வி: பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் நிறைய வாழ்த்துக்களை வழங்குகிறார், ஏன்? பதில்: ஏனென்றால் என்னுடைய குழந்தைகளாகிய நீங்கள் மனித நிலையிலிருந்து தேவதை ஆகிறீர்கள் என்று பாபா கூறுகிறார். இப்பொழுதோ நீங்கள் ராவணனுடைய சங்கிலி, அதாவது பிணைப்பிலிருந்து விடுபடுகிறீர்கள். நீங்கள் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். மதிப்போடு தேர்ச்சி அடைகின்றீர்கள். நான் அவ்வாறு ஆவதில்லை. ஆகவே பாபா உங்களுக்கு நிறைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் பட்டங்கள் ஆவீர்கள். உங்களுடைய கயிறு என் கையில் இருக்கிறது. நான் உங்களை சொர்க்கத்திற்கு அதிபதியாக மாற்றுகின்றேன். இன்றைய முரளியினுடைய பாடல்: கடைசியில் அந்த நாள் வந்தது இன்று. ஓம் சாந்தி. இந்த அமரக்கதையை யார் கூறிக்கொண்டிருக்கிறார்கள்? அமரக்கதை என்று வேண்டுமானாலும் சொல்லுங்கள், சத்தியநாராயணுடைய கதை என்று சொல்லுங்கள், அல்லது 3வது கண் கிடைத்த கதை என்றும் சொல்லுங்கள். இந்த மூன்றுமே முக்கியமானதாகும். இப்பொழுது நீங்கள் யார் முன்பாக அமர்ந்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்? இவர் பிரம்மா கூட நிறைய சத்சங்கங்களுக்கு சென்றிருக்கிறார். அங்கே அனைத்தும் மனிதர்களும் கண்களுக்கு தெரிகிறார்கள். இந்த சந்நியாசி கதை கூறுகிறார் என்று கூறுவார்கள், சிவானந்தர் கூறுகின்றார் என்று கூறுவார்கள். பாரதத்திலோ நிறைய சத்சங்கங்கள் உள்ளன. வீதிக்கு வீதி சத்சங்கம் இருக்கிறது. தாய்மார்களும் கூட புத்தகங்களை எடுத்துக்கொண்டு சத்சங்கம் செல்லுவார்கள். எனவே அங்கு மனிதர்கள் பார்ப்பதற்கு தெரிகிறார்கள். ஆனால் இங்கோ அதிசயமான விஷயமாகும். உங்களுடைய புத்தியில் யார் இருக்கிறார்கள்? பரமாத்மா. இப்பொழுது பாபா எதிரில் வந்திருக்கின்றார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஒவ்வொரு கல்பத்திலும் முழு உலகமும் அசுத்தமாகி விடுகிறது. அதை தூய்மையாக ஆக்கக்கூடியவர் ஒரே ஒரு நிராகார தந்தை என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களிலும் ஒரு சிலர் அரைகுறையாக, அதாவது கச்சாவாக இருக்கிறார்கள். பழுக்காம இருக்கிறோம் அப்படின்றார் பாபா. சிலர் உறுதியாக பக்காவாக இருக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் அரை கல்பமாக தேக உணர்வில் இருந்தீர்கள். இப்பொழுது இந்த பிறவியில் ஆத்ம உணர்வு உடையவராக மாற வேண்டும். உங்களுடைய தேகத்தில் உள்ள ஆத்மாவிற்கு பரமாத்மா புரிய வைக்கின்றார். சத்தியுகத்தில் யாரும் துர்க்கதியில் இல்லை. இதுவோ கலியுகமாகும். பாரதத்தில் முதலில் சூரிய வம்சத்தினர் 8 பிறவிகளும், பிறகு சந்திர வம்சத்தினர் 12 பிறவிகளும் எடுக்கின்றனர். இப்பொழுது உங்களுடைய இந்த ஒரு பிறவி அனைத்தையும் விட உயர்ந்த பிறவியாகும். நீங்களே பிரஜாபிதா பிரம்மாவின் வாய் வழி வம்சம் ஆவீர்கள். இது மிக உயர்ந்த தர்மமாகும். தேவதா தர்மத்தை கூட உயர்ந்த தர்மம் என கூற முடியாது. பிராமண தர்மம் அனைத்தையும் விட உயர்ந்ததாக இருக்கிறது. தேவதைகள் பிராப்தியை அனுபவிக்கிறார்கள், அவ்வளவுதான். இன்று பல சமூக சேவகர்கள் இருக்கிறார்கள். உங்களுடையதோ ஆன்மீக சேவையாகும். அவர்கள் செய்வது உலகியல் சேவையாகும். ஆன்மீக சேவை ஒரு முறைதான் செய்யப்படுகிறது. முன்பு இந்த சமூக சேவகர்கள் யாரும் இல்லை. ராஜா ராணிகள் ராஜ்யம் செய்தனர். சத்தியுகத்தில் தேவி தேவதைகள் இருந்தனர். நீங்களே பூஜைக்குரியவராக இருந்தீர்கள். நீங்களே பிறகு பூஜாரி ஆகிவிட்டீர்கள். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நான் பாரதத்தில்தான் ஜென்மம் எடுக்கின்றேன் என பாபா புரிய வைத்திருக்கிறார். சிவபாபா வந்தார் என பாடவும் பட்டிருக்கிறது. இப்பொழுது மீண்டும் வந்திருக்கிறார். இதற்கு ராஜஸ்வ அஸ்வமேத
அழியாத ருத்ர ஞான யாகம் என கூறப்படுகிறது. சுய ராஜ்யத்தை அடைவதற்காக யாகம் படைக்கப்பட்டிருக்கிறது. தடைகள் ஏற்பட்டது, இப்பொழுதும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. பாபாவால் உருவாக்கப்பட்ட இந்த சென்டர் தான் யாகம். ஆரம்பத்துலேயும் தடைகள் வந்தது, இப்பயும் தடை வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஆத்மா ஒரு மின்னக்கூடிய நட்சத்திரம் புருவ மத்தியில் இருக்கிறது என கூறுகிறார்கள். இந்த கண்களினால் பார்க்க முடியாது. யார் எவ்வளவு வேண்டுமானாலும் முயற்சி செய்யட்டும். கண்ணாடி பெட்டியில் மூடி வைத்து ஆத்மா எப்படி போகிறது என்று கூட பார்க்கட்டும். ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை. ஆத்மா என்றால் என்ன, எப்படி போகிறது என முயற்சி செய்கிறார்கள். மற்றபடி ஆத்மா நட்சத்திரம் போன்று இருக்கிறது என்றுதான் கூறுகிறார்கள். தெய்வீக பார்வை இல்லாமல் அதனை பார்க்க முடியாது. ஆத்மா எந்த உடலையும் விட்டு போவதில்லை. இது சாட்சாத்காரத்தின் விஷயமாகும். அதிசயமான விஷயமாக இருக்கிறதல்லவா? நான் சாதாரண உடலில் வருகிறேன் என பாபா கூறுகிறார். ஆத்மாவை அழைக்கிறார்கள் அல்லவா? முன்பு ஆத்மாக்களை அழைத்து அவர்களிடம் கேள்விகள், அதாவது கனி கேட்பார்கள். இப்போதோ தமோ பிரதானம் ஆகிவிட்டதல்லவா? நான் சென்று பதித்தர்களை தூய்மையாக மாற்றுவேன் என்பதற்காகவே தந்தை வந்துள்ளார். 84 பிறவிகள் என்று கூட கூறுகிறார்கள். யார் முதலில் வந்தனரோ அவர்கள்தான் நிச்சயம் 84 பிறவிகளை எடுப்பார் என புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா இந்த கண்களால் பார்க்க முடியாது. அதுக்கு தெய்வீக பார்வைங்கிறது வேணும். மற்றபடி சொல்லலாம், காட்சியில் இந்த போகுது, ஆத்மா புள்ளியாக போகுது, ஒளியாக போகுது அப்படி சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போது நாம் ஏணிப்படியில் எப்படி இறங்குகின்றோம், ஏறுகிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள். ஏறும் கலை பிறகு இறங்கும் கலையாகும். இப்பொழுது இந்த சங்கம யுகம் அனைவருக்கும் ஏறும் கலையான யுகமாகும். அனைவருமே ஏறி போகிறார்கள். அனைவரும் மேலே செல்கிறார்கள். பிறகு நீங்கள் சொர்க்கத்திற்கு நடிப்பதற்காக வருவீர்கள். பரந்தாமத்துக்கு அனைத்து ஆத்மாக்களும் போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம சொர்க்கத்துக்கு வருவோம். அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு சத் ஸ்ரீ அகால் என்று கூறுகிறார்கள் அல்லவா? பொருள் புரியவில்லை. பலர் படிக்கிறார்கள். அனைவரும் இப்போது தூய்மை இல்லாமல் இருக்கிறார்கள். பிறகு தூய்மையான உலகமாக மாறும் என பாபா புரிய வைக்கிறார். இப்பொழுது பாபா ஞான கடலாக இருக்கிறார். நீங்கள் மாஸ்டர் கடலாக இருக்கிறீர்கள். நீங்களோ தாய்மார்களை பாபா கூறுகிறார் நதிகள். மேலும் இந்த கோபியர்கள் ஞான மானச சரோவர் ஆவார்கள். இவர் ஞான நதி ஆவார். நீங்களோ சரோவர் ஆவீர்கள். இல்லற மார்க்கம் வேண்டுமல்லவா? உங்களுடைய தூய்மையான கிரகஸ்த ஆசிரமம் இருந்தது. இப்பொழுது பதித்தமாக இருக்கிறது. நான் ஆத்மா என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என பாபா கூறுகிறார். ஒரு பாபாவை நினைக்க வேண்டும். எந்த ஒரு தேகதாரியையும் நினைக்காதீர்கள். இந்த கண்களினால் பார்ப்பவை அனைத்துமே அழிந்து போகும். ஆகவே மன்மனா பவ மத்தியாஜி பவ என பாபா கூறுகிறார். இந்த சுடுகாட்டை மறந்து கொண்டே செல்லுங்கள். நீங்கள் பாபாவை மறந்து விடும்போதுதான் புயல் வருகிறது. இந்த நினைவு யாத்திரை ஒரு முறைதான் நடக்கிறது. அது மரண உலகத்தின் யாத்திரையாகும். இதுவோ அமர உலகத்தினுடைய யாத்திரையாகும். உலகத்தில் செய்கிறது மரண உலகத்துடைய யாத்திரை. இது அமர உலகத்துடைய யாத்திரையாகும். எனவே இப்போது எந்த தேகதாரியையும் நினைக்காதீர்கள் என பாபா கூறுகின்றார். குழந்தைகளே, சிவ ஜெயந்திக்காக எவ்வளவு தந்தி டெலகிராம் அனுப்புகிறார்கள். அப்படியே ஆகட்டும் என பாபாவும் கூறுகிறார். சிவ ஜெயந்திக்காக எவ்வளோ பேர் பாபாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லி அனுப்புகிறாங்க. பாபா அதே மாதிரியே நீங்களும் ஆகுங்க அப்படின்னு வாழ்த்துக்களை கொடுக்குறாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கும் பாபா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். உண்மையில் உங்களுக்குத்தான் வாழ்த்துக்கள். ஏனென்றால் நீங்கள் தான் மனித நிலையிலிருந்து தேவதையாக ஆகிறீர்கள். பிறகு யார் மதிப்புடன் தேர்ச்சி அடைகிறீர்களோ அவர்களுக்கு அதிக மதிப்பெண், நல்ல நம்பரும் கிடைக்கும். நீங்கள் இப்போது ராவணனுடைய சங்கிலியிலிருந்து விடுபடுவதால் பாபா உங்களுக்கு
வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், மதிப்புடன் தேர்ச்சி அடைவதற்கு ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எந்த மனிதரையும் நினைக்கக்கூடாது. இந்த கண்களினால் என்னவெல்லாம் பார்க்கிறீர்களோ அவற்றை பார்த்தாலும் பார்க்கக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், நாம் அமரலோகத்தின் யாத்திரை சென்று கொண்டிருக்கிறோம். இந்த மரண உலகத்தின் விஷயங்கள் எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. இந்த கர்ம இந்திரியங்களினால் எந்த பாவ கர்மமும் செய்யக்கூடாது. இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வரதானம். தனது படிப்பினை சொரூபத்தின் மூலம் படிப்பினைகளை தரக்கூடிய படிப்பினை நிரம்ப பெற்ற தகுதி வாய்ந்த டீச்சர் ஆகுங்கள். யார் தனது படிப்பினை மூலம் அறிவுரை தருபவர்களோ தகுதி வாய்ந்த ஆசான் என அழைக்கப்படுவார்கள். அவரது வாழ்வே படிப்பு நிரம்பியதாக இருக்கும். அவரது பார்வையும் நடத்தியுமே ஒருவருக்கு அறிவுரை வழங்கக்கூடியதாக இருக்கும். எப்படி சாக்காரத்தில் பிரம்மபாபாவை சொல்றாரு, ஒவ்வொரு செயலிலும் படிப்பினை உடையதாக செய்து காண்பித்ததால் சரித்திரம் என்று சொல்லும் அளவிற்கு வாழ்ந்து காண்பித்தார். ஒருவருக்கு வார்த்தைகளினால் அறிவுரை தருவது அது பொதுவான செயல். ஆனால் அனைவரும் அனுபவமே விரும்புகின்றனர். ஆகவே தனது உயர்ந்த செயல், உயர்ந்த எண்ணமெனும் சக்தியால் அனுபவம் செய்ய வையுங்கள். முதல்ல நம்ம கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அதுதான் உண்மையான தகுதி வாய்ந்த டீச்சர். சொல்லுவாங்க இல்லைங்களா, நல்ல மாணவன் டீச்சர், நல்ல டீச்சர் இல்லையா? அந்த மாதிரி பாபா வரதானத்தில் நம்ம கொடுக்குறாரு. நல்ல படிப்பினைகளை நீங்கள் முதல்ல படித்து நல்ல அதனுடைய சொரூபமாக ஆகி மற்றவங்களுக்கு படிப்பினைகளை கொடுக்கும்போது நீங்கள் தகுதி வாய்ந்த டீச்சர் ஆக முடியும். ஸ்லோகன். எண்ணங்கள் ஈடேற ஆத்மா எனும் விமானத்தை சக்தி கொண்டு நிரப்பிவிடுங்கள். இன்றைய அவ்யக்த சமிக்கை. குழுவினை ஒற்றுமை எனும் கயிற்றில் பிணைக்க சொல்லில் கவனம் அதிகம் தேவை. வார்த்தையிலும் எப்போதும் தெளிந்த நீரென இருக்க வேண்டும். குறைவாக மெதுவாக இனிமையாக இருப்பது அவசியம். மரியாதைக்குரிய வார்த்தைகளை பேச வேண்டும். இதுவரையிலும் சாதாரண சொல்லே அதிகமாக உள்ளது. ஒவ்வொரு சொல்லும் தெய்வீகமாக, இனிமையாக, ஆன்மீக சொல்லாக வேண்டும். இப்போது இதன் மீது அதிக கவனம் கொடுப்பது அவசியம். அப்போதே வெளிப்பாடு நிகழும். நல்லது. ஓம் சாந்தி. இன்னாருயிர் நண்பன் நீ, என் ஆசை நாயகன் நீ, என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என்னாருயிர் நண்பன் நீ.
மாறட்டுமே புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே என் உயிர் பாபா உன்ன